ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீரங்காஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு டேஸ்டியான கழனி ரசம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் அரிசி கழுவி கழனி தண்ணி ஒரு கிண்ணியில் தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் எவ்வளோ ரசம் கூட்டி வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளியை இதோடு சேர்த்து விட்டுடலாம். இப்போ புளியை இந்த தண்ணியில் நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுடலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்து விட்டுடலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சு வெந்தயம் செவந்தோன்னே இது கூட 3 வரமிளகாவை 2ஆக கிள்ளி சேர்த்து விட்டுட்டு கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து விட்டுடலாம். இப்போ 10-15 சின்ன வெங்காயத்தை 2ஆக கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்து விட்டுட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்தளவு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து விட்டுட்டு இதனோட பச்சை வாசனை போகிற அளவு வதக்கி விட்டுடலாம். இப்போ நம்ம புளி கரைச்சி வச்ச கழனி தண்ணியை இதோடு சேர்த்து விட்டுடலாம். இப்போ தேவையான அளவு உப்பு, கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து விட்டுட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். புளியோட பச்சை வாசனை போய் நல்லா கொதித்து வரணும், அது வரை இது இருக்கட்டும். இப்போ பாருங்கள், புளியோட பச்சை வாசனை போய் நல்லா கொதித்து வருது. அவ்வளோதான், நம்மளோட கழனி ரசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.